88 கேஸ் வாங்கியிருக்காரு கட்சிக்காக. 89 கேஸ் நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை பத்தி பேசுங்க. 88 கேஸ் இந்த கட்சிக்காக வாங்கி இருக்கிறாரு. 89வது கேஸ் நீங்க வாங்கிட்டு அவரை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு காட்டமான இன்டர்வியூ கொடுத்திருக்காரு பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள். யாரை எதிர்த்து அப்படின்னா குஷ்பு அவர்களை எதிர்த்து தான் பேசியிருக்காங்க. மீண்டும் தலை தூக்குதா உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு தான் கேட்கணும். இந்த ரெண்டு கோஷ்டியா மோதிர விவகாரம் அப்படிங்கிறது பாஜகல கடந்த சில மாதங்களா நடந்துச்சு, இப்ப ஓஞ்சிருந்தது. மீண்டும் பிரச்சனை எழும்புதா அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. மாஸ் லீடரா இருந்தா மட்டும் போதுமா, களத்துல இதை வச்சு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு குஷ்பு அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. மாஸ் வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியாதுங்க. அண்ணாமலை இவ்வளவு மாஸ் வச்சுட்டு அண்ணாமலை அவர் சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. இவங்க தற்போதைய பாஜகவின் மாநில துணைத் தலைவரா இருக்கிறாங்க. சோ குஷ்பு அவர்களுடைய பயணம் அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் நெடியதுதான். திமுக அப்புறம் காங்கிரஸ் இப்ப பிஜேபியில அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்களா குஷ்பு அவர்கள், இல்ல சாதாரணமா தான் அதை சொன்னாங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விவாதமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூல அண்ணாமலை அவர்களை தாக்கி பேசுற மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல அவங்க பேசுறதா அந்த காணொலிகள் வெளியாகுது. என்ன கேக்குறாரு நெறியாளர் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களோட மாஸ் பாஜகவுக்கு ஒரு வலுவு சேர்த்துதா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியோட நோக்கமானது. அதுக்கு முற்றிலும் முரண்படுறாங்க குஷ்பு அவர்கள். அவரோட மாஸ் மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன், பல பேரோட தியாகம் இதுல இருக்கு. அப்படி பார்த்தா நான் தமிழிசை அவர்களை தான் சொல்லுவேன். தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின், அண்ணாமலை பின் முன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதுல ஒரு ஸ்பார்க் பத்திக்குது. இதுக்கு கவுண்டர் கொடுத்திருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள். அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, 88 கேஸ் இந்த கட்சிக்காக வாங்கி இருக்கிறாரு. 89வது கேஸ் நீங்க வாங்கிட்டு அவரை பத்தி பேசுங்க. கிட்டத்தட்ட 88 வழக்குகள் இந்த கட்சிக்காக அண்ணாமலை அவர்கள் வாங்கியிருக்காங்க. அவரு பணியாற்றின காலத்துல அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. 234 தொகுதிகளையும் நடந்திருக்காரு. நீங்க என்ன பண்ணிருக்காரு அண்ணாமலைன்னு கேக்குறீங்களா? 234 தொகுதிகள் நாயும் பேயுமா ஓடி இருக்காரு. அவ்வளவு கடினமான உழைப்பை போட்டிருக்காரு அவரு. மத்தவங்களோட உழைப்பை நான் குறைச்சி என்னைக்கும் சொல்ல, பட் ஆனா அவரோட உழைப்பு நீங்க என்ன பண்ணிட்டீங்க இந்த கட்சிக்குன்ற ரேஞ்சில தான் அவர் கேட்டிருந்தாரு. 89 வழக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்படிங்கறத தான் பதிவு பண்ணியிருந்தாரு. எங்க அண்ணனை பத்தி நீங்க பேசுனீங்க அப்படின்னா நாங்க அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அவரு இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு, அவ்வளோ பேரை கொண்டு சேர்த்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய பேர் இந்த கான்ட்ரவர்ஷியல் டாக்குள்ள வருவாங்க. ரெண்டு கோஷ்டியா மோதிட்டு இருந்தாங்க பல காலமா. இன்னைக்கு எலெக்ஷன் கிட்ட இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான டாக் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி எழும்புது. குஷ்பு வெர்சஸ் அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையை உருவாக்கி இருக்கு இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மேல அட்டாக் பண்றது அப்படிங்கிறது சமீப காலங்கள்ல குறைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்திய அலையன்ஸ் வலுப்பெற்று எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து வெற்றியை நோக்கி போவாங்க அப்படின்னு பார்த்தா, பழைய குருடி கதவை தரடின்னு ஒண்ணு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க களத்துல. ஒரு கேள்விக்கு ஆமா ஒத்துக்கதான் செய்யணும். ஏன்னா பிஃபோர் அண்ணாமலை ஆஃப்டர் அண்ணாமலை அப்படின்றது பிரிக்க முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு ஒரு எழுச்சியா அந்த கட்சிக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி முன்னாள் மாநில தலைவரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ அல்லது எல்முருகன் அவர்களோ இந்த மாதிரி பல தலைவர்கள் பல காலகட்டங்கள்ல இருந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு பெண்ணாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அட்டாக் எல்லாம் இருக்குல்ல, அவங்களே கண்கலங்கி சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரி யாரையுமே இந்த இடத்துல இப்படி பேசினது கிடையாது, நான் குள்ளமா இருக்கேன், கருப்பா இருக்கேன், சுருட்ட முறியா இருக்கேன், பரட்டையா இருக்கேன்னு சொல்லி என்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு. குறிப்பா நம்மளும் அந்த குரலை பதிவு பண்ணணும். என்ன அப்படின்னா, தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ற ஒரு தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் காந்த குரல்ல தமிழிசை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுல மறுக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. பட் ஆனா அண்ணாமலை உருவாக்குன அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு பாஜகவை பற்றி பேச வைத்தவைக்கு மூல காரணம் ஒத்துக்கணும் அப்படிங்கிறது ஏன் அந்த மனசு வரல குஷ்பு அவர்களுக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு அவரோட ஆதரவாளர்கள் கேக்குறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. நம்ம எத்தனை சீட்ல நிக்க போறோம், எவ்வளவு ஜெயிக்க போறோம், களத்துல உங்க பங்களிப்பு என்ன, உங்க கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியோட இணக்கமா பணியாற்றுறீங்களா, நீங்க இப்ப இத பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கறத கேக்குறோம். ஏன்னா இங்க சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற விரத்தில சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கட்சி மேல சேர்த்தவாரி இறக்கிறதோ இல்ல அவங்களுக்கு யார் மேலேயோ இருக்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. இங்கன்னு இல்ல,
பொதுவாவே இது எல்லா கட்சியிலயும் இருக்கும், அது பாஜக கொஞ்சம் கூடுதலா இருக்கா அப்படிங்கறதான் கேள்வியா வைக்கிறாங்க நிறைய பேர். சோ இந்த சண்டை அப்படிங்கிறது தேவையற்றது அப்படிங்கறதா நிறைய பேரோட கமெண்டா இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் திமுகல வலுவா எல்லா கூட்டணியும் ஒன்னா சேர்ந்து காங்கிரஸ் வெளியே போனேன்னு சொல்றவரை கூட இணக்கமா உண்டாக்கி 26 பேரை கட்சிக்குள்ள, அதாவது 26 பேருடைய கூட்டணியோட வந்து களத்துல பலமா நிக்கிறாங்க திமுக. இதை எதிர்கொள்ள ஒரு வலுவான கட்சி கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாஜகவுக்குமே இங்க களம் இருக்கு. ஏன்னா சென்ற வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 11% வாக்கு தனித்தே, அதாவது கூட்டணியா சேர்த்து 18%. இந்த 11% வந்து மற்ற கட்சியோடதெல்லாம் இருக்கேப்பா அப்படிம்பாங்க. சரி, மொத்தமா 18% வந்து வாங்கியிருந்தாங்க. அதை ரீட்டைன் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு பிரஷரா இருக்கு. அப்படிதான் பாஜக தொண்டர்கள் களத்துல ஒற்றுமையா வேலை பார்க்கணும். அதுலயும் குறிப்பா சீனியர்ஸ், ஏற்கனவே பல எலெக்ஷனை பார்த்தவங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த சட்டமன்ற தேர்தலை என்ன மாதிரியான யுக்தி எல்லாம் திமுக பயன்படுத்தும் அப்படிங்கறத கையில எடுத்து இவங்க அதுக்கேத்த மாதிரி வேலை பார்க்கணும். அதோட சேர்த்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவரா பொறுப்பேற்ற பிறகு பூத்தை எப்படி வலிமைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது, அந்த பூத் நம்பர்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கட்சியோடைய பேரை பல பட்டி தொட்டி எங்கும் சேர்த்ததுல அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய பங்கு பெருமை இருக்குன்னா, அதே மாதிரி ஒரு பூத்தை வலிமையாக்கி இருக்கேன் அப்படின்னு நயினார் அவர்கள் அவருடைய சார்பில் சொல்லும் பொழுது அதை இன்னும் வலிமைப்படுத்தி காட்டுறது எங்க நடக்கும் அப்படின்னா அவங்களோட வெற்றியை பதிவு பண்ணும்போது தான் நடக்கும். ஸோ இந்த வாட்டி பாஜகவுக்கு அதிக சதவிகிதம் காட்டணும் அப்படிங்கிற பிரஷரும் இருக்கு, அதே சமயம் அதிக தொகுதிகள்ல போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிரஷரும் இருக்கு. அதை விட்டுட்டு இன்னும் சும்மா வந்து அண்ணாமலையே குற்றம் சொல்லிட்டு காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதா இங்க பாஜகவை நேசிக்கக்கூடியவங்களுடைய குரலா இருக்கு. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.